ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நகையோட விலை ஏறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாமளும் ஒரு நகை சீட்டு போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்ப எந்த நகை சீட்டு வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாபமாக இருக்கும், எது வந்து பெனிஃபிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், எந்த கடையில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படி இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 கடைகளோட சிட்டு ஸ்கீம் பற்றி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ரீசெண்டாக என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து சீட்டு போட ஆரம்பிக்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், பிடிச்சிருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சொல்லியிருக்கிறது ஜிஆர்டி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயில் ஜுவல்லரி, அடுத்தது லலிதா ஜுவல்லரி. ஏன் இதை மட்டும் தான் நான் வந்து கவர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து நான் அந்த 3 கடைகளில் தான் வந்து எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இதை பற்றி தான் எனக்கு முழுமையாக தெரியுது அப்படிங்கிறதுனால. இது இல்லாமல் வேறு கடைகளை பற்றியும் கேட்குறீங்க. நான் அப்படி ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ ஸ்ரீகுமரன் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ஒவ்வொரு மாதிரியான நகை சீட்டு வந்து போயிட்டுருக்கு. அதனால் வந்து நான் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற இதை சொல்லும் பொழுது இன்னொரு ஏரியாவில் இருக்கிற நகை கடையில் வந்து அந்த ஸ்கீம் இல்லாமல் போகுது. இருந்தாலும் அடுத்த வீடியோவில் நான் வந்து அந்த ஸ்ரீகுமரனில் எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய நகை சீட்டில் எப்படி வந்து சிட்டு ஸ்கீம் போயிட்டுருக்கு அப்படின்னு தனி வீடியோவை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது இல்லாமல் வேறு ஏதாவது பீமா கோல்டு, மங்களன் மங்கள் இந்த மாதிரி ஏதாவது கடையை பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்படி ஜோசாஸுக்கு ஆளுக்காசு, ஜோய் ஆளுக்காசு இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், மலபார் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கான வீடியோ தனியாக நான் வந்து கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சிட்டு ஸ்கீம் வந்து போயிட்டுருக்கு. ஒன்று வந்து நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது. இந்த 11 ஃப்ளெக்ஸியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அப்டேட்டடாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாதம் ஒரு அமௌண்ட்டு கட்டுவோம் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பணமாகவும் வரவு வச்சுக்குவாங்க, நகையாகவும் வரவு வச்சுக்குவாங்க. இது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டான ஒரு விஷயம். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 11 மாத ஸ்கீம் தான். இந்த 11 மாத ஸ்கீமில் வந்து நம்மளுக்கு வந்து எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா 10வது மாதமே இந்த இதில் வந்து கொடுத்துட்றாங்க. 10வது மாதம்னா நீங்கள் 10வது மாதம் கட்டிட்டாவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபுல் பெனிஃபிட்டோட நீங்கள் வந்து இதில் வந்து எடுத்துக்க முடியும். இதில் இன்னொரு கூடுதலான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறத நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுக்கு வந்து நகை வாங்கும்போது உங்களுக்கு வந்து பணமாக வாங்கும்போது லாபமாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அல்லது வந்து கிராமாக வந்து இருக்கிறத வந்து பெனிஃபிட் இருக்குன்னு தோணுதுன்னா அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆப்ஷன் தான் இதை வந்து சூஸ் பண்ணுறது. இதில் அவங்க கொடுக்குற வந்து பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேல்யூ பேஸ்டாக போகிறீங்க, அதாவது பணமாக போகிறீங்க அப்படின்னா 18% வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து 100% வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்க. அதே மாதிரி வெயிட் பேஸ்டாக நம்ம போகிறோம் அப்படின்னா 50% வந்து வேஸ்டேஜில் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்க. 50% மட்டும் நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு நகை வாங்கும்போது எது பெனிஃபிட்டாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடியது. இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சிட்டு ஸ்கீமு. இதில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பர்பிள் கலரில் அழகாக ஒன்று கொடுத்துருக்காங்க, கோல்டன் 1 ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது. இது வந்து ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமு. இந்த ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,000 ரூபாய் நம்ம கையில் இருக்குன்னா டெபாசிட் பண்ணிவிட்டு 11 மந்த் இதுலேயுமே பார்த்திங்கன்னா 10 மாதம் கழித்து நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். பழைய நகைகள் இருக்குது அப்படின்னா அதையுமே கொடுக்கலாம். அதே மாதிரி கேஷாகவும் டெபாசிட் பண்ணலாம், காயின் டெபாசிட் பண்ணலாம். அதாவது 11 மாதம் கழித்து நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1 லட்ச ரூபாய் கட்டுறோன்னா அந்த 1 லட்ச ரூபாய் நகையை 11 மாதம் கழித்து எடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து செய்கூலி சேதாரம் 18% வரைக்கும் இல்லாமல் எடுக்கலாம். இப்போ பெரிய நகைகள்லாம் நீங்கள் வாங்கணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா இது வந்து பெஸ்ட்டு வே. பணமாக இருந்தாலும் சரி பழைய நகையாக இருந்தாலும் கொடுத்துட்டு நம்ம செய்கூலி சேதாரம் அப்படிங்கிறது ஒரு பவுனுக்கு கிட்டத்தட்ட 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் வரும். அது வந்து நம்மளுக்கு லாபமாக இருக்கும். இது வந்து வேல்யூ பேஸ்டாக போகணும் அப்படின்னா. இதுவே வந்து வெயிட் பேஸ்டாக போகிறோம் அப்படின்னா 50%. இது வந்து நல்லது தான். என்னென்னா இப்போ வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு 2 பவுன் 16 கிராம் பண்ணுறீங்கன்னா 10 மாதம் கழிச்சு திருப்பி 16 கிராமு 50% டிஸ்கவுண்ட்டில் எடுத்துக்கலாம். ஏன்னா கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா, அப்போ வந்து நம்மளுக்கு வந்து 16 கிராம்ங்கிறது குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு லாஸ் ஆகும். அப்போ இதையுமே நம்ம வந்து பெனிஃபிட்டாக எடுத்துக்கலாம். இது வந்து ஜிஆர்டியில் இருக்கக்கூடிய ஸ்கீமு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லலிதாவில் இருக்கக்கூடிய ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்கீம் இங்கேயுமே போயிட்டுருக்கு. ஒன்று வந்து ஃப்ரீ ஃப்ளெக்ஸி, இன்னும் வந்து தனவந்தனம். இங்கே மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது ஜிஆர்டியில் இருக்க மாதிரியே தான் 100% வந்து வேஸ்டேஜ் கிடையாது. 100%னா அவங்க கடையில் இருக்கிற எல்லா நகையுமே ஃப்ரீயாக வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம். இவங்க வந்து கூடுதலாக என்ன இவங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமாவும் அவங்க வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க, பணமாகவும் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் 11 மாதம் கழித்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12வது மாதத்தில் நம்மளுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போனஸ் வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. சாரி, இதில் வந்து போனஸ் கிடையாது. நம்ம எவ்வளோ நகையாக சேர்த்துருக்கோமோ எவ்வளோ பணம் கட்டியிருக்கோமோ இதுலேயும் எது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதே தான் ஜிஆர்டிலையும் ஃப்ரீ
ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறதும் அவங்களதும் ஒரே ஸ்கீம் தான். 100% வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ வந்து சிலருக்கு வந்து லலிதா பிடிச்சிருக்கும், சிலருக்கு வந்து ஜிஆர்டி பிடிச்சிருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடை வந்து பிடிச்சிருக்கும். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதில் பண்ணலாம். ஆனால் 2 ஸ்கீமுமே சேம் தான், ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து தனவந்தனம் அப்படிங்கிற லலிதா ஸ்கீம் வந்து கொஞ்சம் வித்தியாசம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% வந்து சேதாரம் இல்லை. 50%க்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போனஸ் வந்து 50% கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து 2500 மாதம் மாதம் கட்டுறீங்கன்னா 1250 வந்து 12வது மாதம் கூடுதலாக கொடுக்குறாங்க. அதுக்கான கோல்டும் கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து 2000 1200 நம்மளுக்கு எக்ஸஸாக கொடுத்தாலும் இங்கே வந்து 50% வேஸ்டேஜ் வந்து நம்ம கூடுதலாக கொடுக்க வேண்டியது. அதை வந்து ஈக்குவல் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுவுமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தங்கமயிலில் இருக்கக்கூடிய நகை சீட்டு. இந்த தங்கமயிலில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு. ஏன் இது வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கோல்டோட ரேட்டு ராக்கெட் வேகத்தில் போயிட்டுருக்கு. இருந்தாலும் இவங்க வந்து ரூ. 100 இருந்தால் கூட தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, நகை சேமிப்பு திட்டம் வச்சுருக்காங்க. அது வந்து ஆன்லைனில் ஆப் மூலமாக நம்ம வீட்டில் இருந்தே வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதுலேயுமே நீங்கள் வாங்கலாம். அவங்க கையில் வந்து பணம் இருந்தால் செலவாயிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ரூ. 100 200 எப்போ வேணாலும் உங்கள் கையில் இருக்கும்போது நம்ம வாங்கிக்கலாம். இப்போ வந்து நகை சீட்டு போடணும் அப்படின்னா மாதம் மாதம் கட்டணும். பட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் எப்போ பணம் இருக்கோ அதில் மட்டும் நம்ம வாங்கிக்க முடியும். இது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஸ்கீமு. இது வரைக்கும் பார்க்குற சப்ஸ்கிரைபர் இது வந்து டிஜி கோல்டில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஸ்கீமு. அது இல்லாமல் இவங்ககிட்ட இருக்க ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கமாக சேமிக்கிறது. தங்கமாக சேமிக்கிறதுனா நம்ம வந்து கொடுக்குற பணத்தை அவங்க வந்து கோல்டாக வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, வரவு வச்சுக்கிறாங்க. இதுக்கு வந்து அவங்க வந்து எவ்வளோ % வந்து தள்ளுபடி தராங்கன்னா 75%. இப்போ வந்து ஜிஆர்டி அதுலாம் பார்த்தீங்கன்னா 100% வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்க வேஸ்டேஜில். ஆனால் இவங்க 75% தான் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொரு வந்து பணமாக சேகரிக்கிறது. பணமாக சேகரிக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட்டுற பணத்தை பணமாக வச்சுருப்பாங்க. நம்ம வந்து ஸ்கீம் முடிஞ்சு வாங்கும் பொழுது 18% வரைக்கும் செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம். அதுலேயும் வந்து நம்மளுக்கு 75% தான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இப்போ முன்னாடி பார்த்த 2 கடையிலையும் 100% கொடுக்குறாங்க. இங்கே வந்து 75% தான் கொடுக்குறாங்க. 25% நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. இது என்னென்னா ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம். அதாவது 1 பவுன் உங்கள் கையில் இருக்குன்னா 15,000 அமௌண்ட் போட்டிருக்காங்க. 1 பவுன் கூட தேவையில்லை, 15,000. இதே வந்து ஒன் டைம் டெபாசிட் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஜிஆர்டியில் காமிச்சல. இதில் வந்து 25,000 இருந்தால் தான் நம்ம வந்து டெபாசிட் பண்ண முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 15,000 இருந்தாலே டெபாசிட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லலிதாலையும் இந்த ஸ்கீம் போயிட்டு இருக்கு. லலிதால பார்த்தீங்கன்னா 10,000 இருந்தாலே நம்ம டெபாசிட் பண்ணிக்க முடியும். இதுவும் உங்களுக்கு வந்து பழைய நகைகள் இருக்குது, அதை வந்து மாற்றி நீங்கள் புது நகை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஸ்கீமு. இதையும் வந்து நீங்கள் எந்த கடையில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் சேமிக்கலாம். இது வந்து தங்க நகை சேமிப்பு திட்டம் ரொம்ப சூப்பரான ஒரு சேமிப்பு திட்டம் தான். இப்போ இதில் இருக்கிற நான் வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து சொல்லிட்டேன். இதில் இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கடை பிடிச்சிருக்கு, எது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுதோ அதில் வந்து நீங்கள் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இது வரைக்கும் நகை சீட்டு போடாமல் இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1000 ரூபாயாவது இல்லை அப்படின்னா ஒரு 500 ரூபாயாவது நகை சீட்டு போட்டுருங்க. ஒரு முறை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் செலவில் இருந்து கண்டிப்பாக 500 1000 ஒதுக்கி மாதம் மாதம் சேர்ப்போம். அப்போ வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு தங்கம் வந்துடும். தங்கம் சேமிக்கிறதுனால எவ்வளோ லாபங்கள் இருக்குது. அது இல்லாமல் நம்ம போட்டுக்கிறதுக்கும் வந்து இருக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப கை கொடுக்கும். இப்போ வந்து கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேருக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு தான். ஏன்னா வருமானம் இல்லாதவங்க அதை வந்து அடகு வச்சு சிலர் வந்து சேல் பண்ணி கூட அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துக்கிட்டாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தங்கத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதில் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி நகை சீட்டு போடுறது. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கடைகளில் வந்து நகை சீட்டு போட்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு எது வந்து பெனிஃபிட்டாக தோணுதோ அதில் நகை சீட்டு போடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.